ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியாக இருக்க ஹோலோகாஸ்ட் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இது 2025 தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் மூவி. இந்த ஹோலோகாஸ்ட் இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சந்திரன். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஹோலோகாஸ்ட் இந்த படத்தில் ஒரு கதைப்படி இந்த படத்தில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுன். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெஸி தன்னோட மனைவியை கூட்டிக்கிட்டு தன்னுடைய மனைவியோட தங்கச்சியான ஜெனியை கூட்டிக்கிட்டு கேரளாவில் ஒரு நண்பர்களுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போகிறாங்க. அதுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கொழுந்தியா ஜெனி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு படம் எழுதணும், ஒரு கதை எழுதணும், அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோஸ்ட் பங்களாக்குள்ள கூட்டிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே அங்கே ஒரு கதை சொல்லப்படுது. அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 1947 வெள்ளைக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்த டைமில் வில்லியம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பெட்டி ஒன்று வச்சிருந்தாரு. அந்த பெட்டி அவர் வீட்டுக்கு வந்தோடனே அதில் இருந்து சில துஷ்ட ஆவிகள்லாம் அந்த குடும்பத்தையே பழி வாங்கிடுச்சு, அந்த பெட்டி இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். இந்த அம்மா என்ன பண்ணுது, ஜெஸி அதாவது அந்த மிதுனுடைய கொழுந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியா போய் அந்த பெட்டி தூக்கிட்டு தன்னோட ரூமில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதை. இது ஒரு ஹாரர் கதை. ஹாரர் கதை ஆரம்பிக்கும் போதே ஒரு சிஸ்டர், அதாவது ஒரு கன்னியாஸ்திரி சிஸ்டரை கூப்பிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் அந்த கதையை விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கதை பேக்வேர்டு போய் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி நீங்கள் ஆல்ரெடி நிறையா படத்தில் கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அடிச்சு துவைச்ச கதை தான், வேற ஒன்றும் புதுசாலாம் பண்ணல. இந்த படம் ஒரு பட்ஜெட் ஃபிலிமு. அதனால ஒரு 10 கேரக்டரோடு இல்லை, ஒரு 6-7 கேரக்டர்லேயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் இன்னும் நீளமாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம பார்த்த ஓடிடி தளத்தில் இந்த படம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்தளவு தான் இதை சூப்பராக கிரிப்ஸாக கட் பண்ணி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஹாரர் அப்படிங்கிறது ஒரு 2-3 இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கமான கதை தான் அப்படிங்கிறது போல எப்படியும் ஒரு சாமியார் பேய் ஓட்ட வருவார் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் ஒரு பாதர் வராரு பேய் ஓட்டுறதுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் என்ன அதில் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. ஆனால் கடைசியாக அந்த பேயை ஓட்டிட்டு அவர் போயிடுறாரு. இந்த படம் நிறைய படங்கள் நீங்கள் ஹாரர் படங்கள் பார்த்து லைனாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படமும் அதே ஒரு டெம்ப்ளேட்டில் தான் வந்திருக்கு. மற்றபடி புதுசாலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. எல்லா ஹீரோயினையும் கொஞ்சம் இந்த படத்தில் டூயிட் சாங்கெல்லாம் இருக்குது. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஸி அந்த கேரக்டர் ஹீரோவோட மனைவி கேரக்டர். அந்த கேரக்டர் என்ன தேவையோ அது ஒரு கச்சிதமாக பண்ணிட்டு போயிருந்தா கூட அதுக்கப்புறம் வரக்கூடிய தங்கச்சி கேரக்டர், ஜெனியோட தங்கச்சி கேரக்டர், அதுதான் இந்த படத்தில் லீட் ரோல். அவங்க உடம்புல தான் பேய் புகுந்துக்கும். அதாவது ஒரு வீட்டில் ஒரு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னால் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும். இப்போ சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா மேலே சந்திரமுகி இருக்கிற ரூமுக்கு போகாதும்பாங்க. அந்த அம்மா கங்கா என்ன பண்ணுவாங்க, அந்த சந்திரமுகி ரூமுக்கு தான் போய் சந்திரமுகியாக மாறிடுவாங்க. அடுத்து சந்திரமுகி 2ன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் எங்கே வேணாலும் போங்க, தெக்க மட்டும் போகாதீங்கன்னு வடிவேல் சொல்லுவார். ஆனால் தெக்க போய் எல்லாம் மாட்டிக்குவாங்க. அதே போல தான் இந்த படத்தில் மேல் ரூம் போகாதீங்க, ஒரு பொட்டி இருக்கு எடுக்காதீங்கம்பாங்க. நேராக போய் அந்த பொண்ணு பொட்டி தான் தூக்கிட்டு வந்துடும். இதே போல தான் இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்குது. வழக்கமான ஒரு ஹாரர் படம் தான். இதில் ஒன்றும் பெருசாக புதுசாக எதுவும் இல்லை. உங்களுக்கு தேவையாக இருந்தால் பாருங்கள், தேவையெல்லாம் விட்டு ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருங்க. பெருசாக ஒன்றும் பயமுறுத்தலை, சுமாரான பயம்தான், ஒரு சுமாரான படம் தான். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.